வாழ்வாதாரத்திற்காக டெல்லியில் போராடி வரும் தமிழக விவசாயிகள் தீர்வு கிடைக்காமல் ஊர் திரும்ப போவதில்லை என்று தீர்க்கமாக தெரிவித்துள்ளனர். பல்வேறு கட்டங்களாக அவர்கள் நடத்தி வரும் போராட்டம் இன்று 14வது நாளை எட்டியுள்ளது. இதுபற்றி போராட்ட களத்தில் இருக்கும் செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், இன்னைக்கு விவசாயிகள் என்ன விதமான போராட்டத்தை நடத்த இருக்காங்க? தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில அங்கு யாரெல்லாம் இருக்காங்க? நீரின்றி அமையாத உலகு, அதே போலதான் ஏற்பூட்டும் விவசாயமும் இல்லாமல் நிச்சயமாக அமையாத உலகு என்பதுதான் தற்பொழுது. அதனை வலியுறுத்தி தான் தலைநகர் டெல்லியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இன்றைய தினம் 14வது நாளாக தங்களது போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள். இன்றைய தினம் இவர்களுக்கு ஆதரவாக உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு வடமாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தற்பொழுது இங்கு முகாமிட்டுள்ளதை நாம் நேரடியாக பார்க்க முடிகின்றது. இவர்கள் எந்த விதமான ஒரு விஷயமும் கூறாமல் இவர்களுக்கு தங்களது திறந்த மனதுடன் நாங்கள் ஆதரவளிப்பதாகவும், எங்களது போராட்டத்தை போலவே தான் இவர்களும் போராடி வருகின்றார்கள். ஆனால் தமிழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இவர்களுக்கு எங்களது இந்த உறுதுணை என்பது நிச்சயமாக தேவைப்படுவதாக நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். தொடர்ந்து செய்தித்தாள்களிலும் செய்தி நிறுவனங்களும் இது தொடர்பான செய்திகளை வெளியிட்டு வருவதன் காரணமாக அதன் மூலமாகத்தான் நாங்கள் நேரடியாக இங்கே வந்திருக்கிறோம் என்றும் கூறியிருக்கின்றார்கள். இன்றைய தினம் தலைநகர் டெல்லியில் இவர்களுக்கு ஆதரவாக பல்வேறு மாணவர் அமைப்பினர் வருவார்கள் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. உத்தரப்பிரதேசத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய விவசாயிகளின் சங்கத்தைச் சேர்ந்தவர்களிடம் கேட்கலாம். आप कहाँ से आ रहे हैं? उत्तर प्रदेश बरेली। कहाँ से आपका डिमांड क्या है? आप लोगों की सपोर्ट में आए हैं। ये जो बैठे हैं नरकंकाल लाए हुए हैं, इन्होंने आत्महत्या की है, इनको गवर्नमेंट की तरफ से सहायता मिले, इनके और लोग आत्महत्या ना करें, इसमें एक ऐसा एक्ट बनना चाहिए। और जो किसान को प्रताड़ित करते हैं बैंक वाले या मीन या तहसीलदार वगैरह, उन पे कुछ इस तरीके का विराम लगना चाहिए कि किसान आत्महत्या करने को मजबूर ना हो। हम लोग इन लोगों का साथ देने के लिए आए हैं। आज 14 दिन से ये लोग यहाँ पर पड़े हुए हैं, कुछ सुनने वाला नहीं है इनकी। पहली बात तो गवर्नमेंटों को सुनना चाहिए, नेताओं को सुनना चाहिए, सरकारों को सुनना चाहिए, तमिलनाडु से लेके इंडिया गवर्नमेंट तक सबको सुनना चाहिए। उसके बाद हमारे लिए मानवाधिकार आयोग बना हुआ है। ये मानव की खोपड़ी है, किसी जानवर की खोपड़ी नहीं है। लेकिन मानवाधिकार आयोग ने आज तक इन लोगों से नहीं पूछा कि आप लोग किस मुसीबत में पड़े हैं, किस पद पर से पड़े हैं। ये खोपड़ी है क्या दिल्ली की सैर करने को आई हैं? ये खोपड़ी बता रही हैं। அவர் கூறியதிலிருந்து நம்மில் பலருக்கு ஹிந்தி மொழி தெரியாமல் இருந்தாலும் கூட அவரது அந்த உணர்ச்சி என்பதை நம்மால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது. கடந்த 14 நாட்களுக்கு மேலாக இங்கு போராடி வருகின்றார்கள். அரசியல் கட்சி தலைவர்கள் யாரும் இவர்களை பெரிய அளவில் வந்து கண்டுகொண்டதாக நாங்கள் செய்திகளில் பார்த்த வரைக்கும் எங்களுக்கு தெரியவில்லை. அதனால் தான் எங்களது ஆதரவினை இவர்களுக்கு தெரிவிக்க வந்திருக்கின்றோம். அது மட்டுமில்லாமல் இவர்கள் சந்தித்து வரக்கூடிய அதே பிரச்சனைகளை தான் நாங்களும் சந்தித்து வருகின்றோம். ஊருக்கே உணவளித்த விவசாயிகள் இன்று உணவில்லாமல் தவித்து வருகின்றார்கள். எங்களை கண்டுகொள்ள யாரும் இல்லை. எனவே தான் நாங்கள் சாலைகளுக்கு வந்து தற்பொழுது போராட்ட களத்தை கண்டிருக்கின்றோம். இவர்களது போராட்டம் வெற்றியடையும் வரை நாங்களும் எங்களது ஆதரவினை தொடர்ந்து தெரிவிப்போம். அது மட்டுமில்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான விவசாயிகள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார்கள். இந்த போராட்டமானது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. அடுத்தடுத்த தளங்களுக்கு சென்று வருகின்றது. இந்த நேரத்தில் இந்த விவசாயிகளின் ஆரம்பத்திலிருந்தே இங்கு இருக்கக்கூடிய தமிழக விவசாயிகளிடம் கேட்கலாம். ஐயா, இந்த 14 நாள் ஆயிடுச்சு, எவ்வளவு சிரமமா இருக்குது இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள்? நீங்களும் விதவிதமான போராட்ட முறைகளை கையாண்டுட்டு இருக்கிறீங்க. ஆனால் அரசிலிருந்து இது வரைக்கும் உங்களுக்கு திருப்திகரமான பதில் கிடைச்சதா நினைக்கிறீங்களா? நாங்க 15 நாளா வந்து டெல்லியில குழு பண்ணி கிடக்குறோம். தமிழக விவசாயிகளே இறக்கமில்லையா அவங்களுக்கு? இந்த வெளி மாநிலத்தில் 4 ஸ்டேட்ல இருந்து வந்திருக்காங்க, 6 மணிக்காக வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்க தமிழர் விவசாயிகளும் தாய்மார்களும் தம்பிகளும் அங்காங்கே போராட்டம் செய்யுங்கள். இங்க வர முடியாது, அங்கங்கே செய்ய வேண்டியது செய்யுங்கள். அதுதான் இந்த போராட்டத்தினை அடுத்தடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு எங்களுக்கு பல தரப்பினரது ஆதரவும் வேண்டும் என்று கூறுகின்றார்கள். இதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது நடிகர்கள் பெரிய அளவில் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றார்கள். அவர்கள் விளம்பரத்திற்காக வருகின்றார்கள் என்று ஒரு சாரார் அவர்களை குற்றம் சாட்டினாலும் கூட தொடர்ந்து அவர்கள் தங்களது போராட்ட காலத்திற்கு ஆதரவை தெரிவித்து வருகின்றார்கள். நடிகர் விஷால் வந்திருந்தார், பிரகாஷ் ராஜ் வந்திருந்தார், இயக்குனர் பாண்டியராஜன் வந்திருந்தார். அது மட்டும் 3 நாட்களாக அபிசரவணன் என்ற இவர் இங்கே இருந்து வருகின்றார். எதற்காக உங்களுக்கு இவ்வளவு ஈடுபாடு இந்த போராட்டத்தில் இந்த அளவுக்கு கலந்து கொள்ளணும்னு இரவு முழுவதும் இங்கே இருக்கிறீங்க? என்ன காரணம், என்ன விஷயம் உங்களை இதுக்காக உந்துதல் பண்ணியிருக்கு?
வணக்கம். நான் இவங்களை அப்புறம் ஃபேஸ்புக்கில் அப்பப்போ இந்த எலிக்கறி கிடைச்ச மாதிரி பார்த்துருக்கேன். பெரிய லெவலில் இவங்க மேலே எனக்கு ஈடுபாடு இல்லை. இவங்களாம் ரோட் எடுத்துகிட்டு இருக்க மாதிரியான ஒரு வீடியோ அம்மா இருக்கவங்களாம் வந்து அரை நிர்வாணமாக கட்டிட்டு ஒரு இது போகிறத பார்த்தேன். அப்போ இது ஏதாவது அவங்கள சப்போர்ட் பண்ண நினைக்கிறப்ப இவங்க வாபஸ் அப்படின்ற மாதிரி விஷயத்த தெரிவிச்சிருந்தாங்க, தற்காலிக வாபஸ்ன்னு. அப்போ நாங்கள் அமைதியாயிட்டோம். ஆனால் திருப்பி இந்த வீடியோ வரப்போ தான் எனக்கு ஒரு சந்தேகம் வந்து உடனடியாக நான் கிளம்பி வந்தேன். இங்கே வந்து பார்த்தா இவங்களோட போராட்டங்கள் வந்து இவங்களோட ஒவ்வொருத்தரோட கதைக்கு இப்போ ரொம்ப ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. உதாரணமாக 1 லட்ச ரூபா வாங்கியிருந்தாங்கன்னா வட்டி குட்டி போட்டு தான் அவங்களுக்கு இந்த அளவு மிகப்பெரிய இது வந்திருக்கு. இவங்களுக்கு ஆதரிக்கணும்னு கடந்த 6 நாளாக நான் இவங்க கூட முகாமிட்டு இவங்க கூடயே தான் தங்கியிருக்கேன். இவங்க ஒவ்வொருத்தரோட கதையை கேட்குறப்ப இவங்க எல்லாருமே வந்து ஒரு வாங்கி அசலை விட வட்டியை அடைக்க முடியாமல் இவங்க இங்கேருந்து திரும்பி போனால் வேறு வழியே இல்லாமல் தற்கொலை பண்ணிக்குவேன்ற நிலைமையில் இருக்கக்கூடிய விவசாயிகள். நான் விவசாய குடும்பம் இல்லை, ஆனால் இவங்க கூட இருந்து அட்லீஸ்ட் இவங்களை சப்போர்ட் பண்ணணும். இப்போ இவங்க கம்யூனிகேட் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி கொடுக்கணும்னு என்னால் முடிஞ்ச பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஐயா வந்து நேற்று 2 மணிக்கு எங்கிட்ட கதறினார். ஒன்றுனா இந்த எலும்பு கொடுங்க மாதிரி நாங்களும் எனக்கு ஆயிரம் பயமாக இருக்கேன்னு சொல்லி அழுகுறாங்க. தயவுசெய்து பார்க்குறவங்க எல்லாரும் முடிந்த அளவு அவங்களோட ஆதரவு உங்களுக்கு கொடுக்கணுன்றது என்ற தாழ்மையான வேண்டுகோள். நாம் கேட்டிருப்போம். இதே குரல் தான் பெரும்பாலான இங்கே வரக்கூடிய பிரபலங்களும் தெரிவிக்க இருக்கின்றார்கள். நாங்கள் 1 நாள் வருவோம், 2 நாட்கள் வருவோம், ஆனால் எங்களால் தொடர்ந்து எங்களது பணி நிமித்தமாக இருக்க முடியாது. ஆனால் தொடர்ந்து மற்றவர்கள் தொடர்ந்து ஆதரவளிக்க வேண்டும் என்ற விஷயத்தை தொடர்ந்து கூறி வருகிறார்கள். சிவரஞ்சனி.